அவங்க இது வரைக்கும் தனியா ஜெயிச்சதில்லை. அவங்க ஒரு கூட்டணியா மட்டுமே இருந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவோட மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த கட்சியில் இருக்கிற கூட்டணியை நம்பி அவர்கள் பயணிக்கிறார்கள், அவர்களை நம்பி அல்ல. இப்ப தனித்து போட்டிட்டோம். இந்த எனக்கு பேசும்போதெல்லாம் எப்படி தோணுச்சுன்னா, அந்த வாழ்த்து கிட்ட பண்ணையார் பேசின மாதிரியே இருந்துச்சு. அந்த காலத்துல இருக்கிறத பத்தி அந்த காலத்துல எங்க வீட்டுல அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இப்ப ஏன் தெரியுமா பரிதாபமா இருக்கு? அப்படி தனித்து போட்டியிட்ட அஇஅதிமுக இன்னைக்கு கூட்டத்துல தாவேகா கொடிய ஒருத்தன் ஆடுறான். உலகாங்கிதம் அடிச்சிட்டாரு ஐயா எடப்பாடி. வெற்றி வெற்றி, கொடி பறக்குது, கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறாரு. அதுல என்னன்னா மண்டை மேல இருக்கிற கொண்டையம் மறந்துட்டாங்க. அவன் அதிமுக டிஷர்ட் போட்டிருக்கான். தாவேகா காரங்க அது எங்க கட்சியே கிடையாதுங்க, அதிமுக பாருங்க, அதிமுக டிஷர்ட் போட்டிருக்காங்கன்னு. ஏங்க சொந்த கட்சிக்காரன் தாவேகா கொடியை கொடுத்து ஆட்ட சொல்லி கூட்டணிக்கு அழைக்கிற நிலைமைக்கு அஇஅதிமுக ஆயிருக்குது. இதை நான் சிம்ம சோப்பனம்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. பொருளாதார வல்லுநர் குழு அப்படின்னு ஒண்ணு அமைச்சாங்க. எங்கெங்க இருக்கு உங்க பொருளாதார வல்லுநர் குழு? ஒரு பெரிய பெரிய ஆளுங்க பேரெல்லாம் பட்டியல் கொடுத்தீங்க, ஏதாவது பண்றாங்களா? தமிழ்நாடு இன்னைக்கு சிரமப்படுது. பொருளாதார வளர்ச்சியில் ஒன்றுமே இல்லைன்னு அவருக்கு ஒன்றிய அரசின் மீது, மோடியின் மீது என்ன கோபம்னு தெரியல. ஒன்றிய அரசு மோடி கொடுத்த அறிக்கைக்கு முரணாகவே அவர் பேசுறாரு. அதாவது நீங்கள் பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் போட்டீங்களே, என்ன ஆயிற்று? இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக 11.19 விழுக்காட்டோடு பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு ஆயிற்று. நாங்களா சொல்றோம்? ஒன்றிய அரசு தான் சொல்லுகிறது. உங்கள் அரசு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ரைட், இருக்கட்டும். நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறீர்களோ இல்லையோ, எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுகிறீர்கள். இறந்து போனவர்களுடைய வாக்குகளை வைத்துத்தான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பது மறக்க முடியாத ஒன்று. இவங்க சொன்னாங்கல்ல, செத்தவன்லாம் ஓட்டு போடுவாங்க, கள்ள ஓட்டுன்னு. அது வேண்டாங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். என்னன்னா இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு யாரு எஸ்ஐஆர் சொல்லிடுச்சு. இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு ஓட்டை ரத்து பண்ணிடுச்சு. ராகுல் காந்தி செத்து போனவங்க எல்லாம் கூட்டி டீ குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பாரு, இவன் தான் செத்து போனானா சார். அதனாலதான் சார் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். பதிவான வாக்குகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 1 லட்சம் வாக்குகள் பதிவாகுது. தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. அடுத்த நாள் சொல்லுது 1,05,000 வாக்குகள். சரி, ஃபைனல் லிஸ்ட்னே வச்சுப்போம். எந்த ஊர்லயாவது எந்த நாட்டிலயாவது அப்படி நடக்குமாங்க? பதிவான ஓட்டு 1,10,000, என்ற ஓட்டு 1,25,000, 15,000 ஓட்ட காக்காத்துக்கிட்டு கொண்டு போட்டுச்சா? பணத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய ஆட்சி ஊழலில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள். லஞ்சம் கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள். ஊழல், லஞ்சம், பணம், இதை பத்தி எல்லாம் பேசினாங்க. எனக்கு என்னமோ பாலு ஜுவல்லர்ஸ் ஓனர் ஞாபகத்துக்கு வந்தாரு. எனக்கு ஏனோ கங்கை அமரன் நினைவுக்கு வந்தார். இதெல்லாம் பேசுனா நிறைய பேசலாம். ஊழலுக்காக யார் தண்டிக்கப்பட்டார்கள், யார் சிறை சென்றார்கள் என்பதெல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியும். வைத்தியன் சார் தான் சொன்னார் நினைக்கிறேன். திமுக உறக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அண்ணா சிலைன்னு சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் பக்கத்துல சரி எம்ஜிஆர் சிலை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட